காலையில எழுந்தது எல்லாருக்கும் டீ, காஃபி குடிக்கிற பழக்கம் தான் இருக்கும். ஆனா, எனக்கு வந்து அந்த பழக்கம் இல்லையா, அதனால மாடியில போயிட்டு ஒண்ணு பறிச்சு சாப்பிட போறேன். எப்போ ஃபோன் பண்ணாலும் எங்க அக்கா நெறைய காய்ச்சிருக்குடி, பிக்கிறதுக்கு ஆளே இல்லடி சொல்லிட்டே இருந்தா. சரி அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு மாடிக்கு வந்து பார்த்தா செம மழை பேஞ்சு விட்டுருக்கு. என் பொண்ணு எனக்கு முன்னாடி ஆர்வமா போயிட்டு இருக்கா. நான் வந்து அதிகமா புளிப்பு ஐட்டம் எதுவும் சாப்பிட மாட்டேனா. என் பொண்ணுக்கு வந்து புளிப்பு ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அது வந்து என்ன இருக்குன்னு பார்த்தோன்னா, நெல்லிக்காய் ஃபுல்லா வந்து காய்ச்சி இருந்துச்சா, சரி ஒண்ணு மட்டும் பறிக்கலான்னு பார்த்தா ஒரு கொத்து அப்படியே வந்துருச்சுங்க. செம புளிப்பா இருந்துச்சு. சின்ன வயசுல நானும் என் ஃப்ரெண்டும் 2 பேரும் வந்து சவுறு எகிறி குதிச்சுலாம் அந்த நெல்லிக்காய், மாங்காய்லாம் வந்து பறிச்சு சாப்பிடுவோம். அப்போலாம் நல்லா இருக்குங்க புளிப்பு ஐட்டம் அந்த உப்பு, மிளகாத்தூள்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு. ஆனா இப்போலாம் வந்து புளிப்பு ஐட்டம் எதுவுமே சாப்பிடவே வந்து பிடிக்கல. ஆனா வந்து எனக்கு மரத்தில பறிச்சு அப்படியே சாப்பிடணும் ஆசை. அதனால தான் மாடிக்கு நான் வந்தேன். இதுவரைக்கும் மரத்தில பறிச்சு சாப்பிட்டதே இல்லையா. அதில அந்த மழை தண்ணிலாம் வந்து சொட்டு சொட்டு சூப்பரா இருந்துச்சு. என் பொண்ணுக்கு புளிப்பு ஐட்டம்னா ரொம்ப பிடிக்கும். அவ வந்து சாப்பிடுவா. அந்த ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டதுமே எனக்கு எனர்ஜி வந்துச்சா, அப்படியே மாடியிலேருந்து கீழே வந்துட்டேன். வந்து பார்த்தா எங்க அம்மா வந்து இஞ்சி பூண்டு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன். நான் பண்ண கேக்குமே வந்து இருக்கு. இந்த வீடியோ எடுத்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. போஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இல்ல. அதனால தான் இப்போ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். அக்கா இட்லி, சாம்பார்லாம் ரெடி பண்ணியிருந்தா. சாப்பிட்டுட்டு அக்கா பையனுக்கு, பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு வெளியில கிளம்பணும்.